கரூரை நோக்கி தாவேக தலைவருடைய வாகனம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பின்னாடி அவருடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது அப்படின்றது காவல்துறையினுடைய அறிவுறுத்தல். இதற்கு மத்தியில் இருசக்கர வாகனத்தில் டூ வீலரில் ஹெல்மெட் அணியாமல் ஆபத்தை பொருட்படுத்தாமல் படையெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவினர் அப்படின்றத பார்க்குறோம். செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், விஜயனுடைய வாகனத்துக்கு பின்னாடியே நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லா டூ வீலரில் வர்றாங்க. அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே இந்த 4 சந்திப்புகள் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகை இந்த 4 மாவட்டங்களுக்குள்ள மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்ற போதே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையின் தலைப்புல தொண்டர்கள் யாரும் பின்தொடர வேண்டாம், குறிப்பாக சம்பந்தப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமே அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வர வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. அதே உத்தரவு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையின் தரப்புல இன்று நடைபெற்று வரக்கூடிய அந்த நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தொண்டர்கள் தற்போது தொடர்ச்சியாக விஜய் அவர்களை பார்க்க வேண்டும், திரையுலக உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜயை சந்தித்து அருகாமையில பார்த்து விட வேண்டும், ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், குறைந்தபட்சம் அவர்கள் எடுத்து வரக்கூடிய அந்த அன்பளிப்பை விஜயிடம் கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் பின்தொடரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். காவல்துறை தரப்புல தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கெல்லாம் அனுமதி கொடுக்கும் போது ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது ஒவ்வொரு முறையும் விதிக்கப்பட்டுதான் வருகிறது. குறிப்பாக 5 வாகனங்கள் மட்டுமே விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டும். அதுவும் 5 வாகனங்கள் எந்தெந்த நிர்வாகிகள் பின்தொடர்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் நிர்வாகத்திற்கு முன்கூட்டியே வழங்க வேண்டும். அதேபோல் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல தொண்டர்கள் வேறு யாரும் பின்தொடரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதேபோல் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரதானமான பகுதிகளில் மட்டும்தான் வாகனத்தின் மேலே ஏறி தொண்டர்களை கையசைக்க வேண்டும், அதே போல் தொண்டர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தொண்டர்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பை அளிக்கிறாங்க. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திற்கு இன்று காலை விஜய் அவர்கள் 10 இருந்து 11 மணிக்குள்ளாக வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. காவல்துறை அனுமதியும் கூட அந்த 10 இருந்து 11 மணிக்குத்தான் வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல திருச்சியில் இருந்து 92 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட நாமக்கலுக்கு வருகை தருவதற்கு 4 மணி நேரத்திற்கு மேலானது விஜயனுடைய வாகனம் நாமக்கல் பகுதிக்கு வருகை தருவதற்கு. அந்த அளவுக்கு தொண்டர்கள் முழுமையாக வாகனத்தை பின்தொடர்ந்து கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில விஜயனுடைய வாகனம் இயக்கப்பட்ட காட்சிகளை பார்த்திருந்தோம். அவ்வப்போது விபத்துகளும் ஏற்பட்டிருந்தது. அடுத்தடுத்து 4 சக்கர வாகனம் கார் விபத்துக்கு உள்ளானதையும் நாம் நேரடியா பார்த்திருந்தோம். அத்தகைய சூழல் தான் தற்போது கரூரை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய விஜயனுடைய வாகனத்திலும் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. விஜயனுடைய வாகனத்தை தொடர்ச்சியாக 2 மற்றும் 4 சக்கர வாகனத்துல தொண்டர்கள் பின்தொடர்ந்த வண்ணம் இருக்கிறாங்க. 2 சக்கர வாகனங்கள் ஆங்காங்கே தொடர்ந்து விபத்துக்குள்ளானதையும் பார்க்க முடிந்தது. தொண்டர்கள் விதிகளை மீறி ஆபத்தை உணராமல் தொடர்ச்சியா வாகனத்தை வேகமாக இயக்குவதும் விஜயனுடைய வாகனத்தை எப்படியாவது முந்திவிட வேண்டும், அருகாமையில் சென்று பார்த்து விட வேண்டும் என்பதற்காக சாலையில தேசிய நெடுஞ்சாலையில வேகமாக இயக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக பரமத்திவேலூர் பகுதியில விஜயனுடைய வாகனம் வந்தபோது ஒட்டுமொத்தமாக அங்கு திரண்டிருந்த ஒரு 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பரமத்திவேலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த பொதுமக்கள் திரையுலகினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜயை பார்ப்பதற்காக திரண்டிருந்த சூழல்ல விஜயனுடைய வாகனத்தை மறித்து விஜயை பார்ப்பதற்காக திரண்டிருந்தார்கள். இதனால் ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக விஜயனுடைய வாகனம் முன்னே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. கரூரை நோக்கி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட விஜய் உடனடியாக பரப்புரை வாகனத்தின் மேலே ஏறி தொண்டர்கள் மத்தியில கையசைத்து அவர்களுடைய உற்சாக வரவேற்பை பெற்றார். அதன் பிறகாகத்தான் கூட்டமும் சற்றே கலைந்து செல்ல அதுக்கப்புறம் வாகனம் என்பது விஜயனுடைய வாகனம் தற்போது கரூரை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறை தரப்புல பல்வேறு நிபந்தனைகள் இருந்தன. காவல்துறை கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளை மீறி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பரமத்திவேலூர் பகுதியில கூட்டம் அதிகமாக இருந்த சூழல்ல தொண்டர்களை மகிழ்ப்பதற்காக பரப்புரை வாகனத்தின் மேலே ஏறி கையசைத்த பின் மீண்டும் இருக்கையில அமர்ந்திருந்தார். தற்போது வாகனமானது தொடர்ந்து வேலுச்சாமிபுரத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கரூர் அந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த இடத்தை அடைவதற்கு இன்னும் சில மணி நேரம் ஆகலாம் என சொல்லப்படுகிறது. காரணம் வழி நெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பை அளிப்பதற்காக ஆங்காங்கே திரண்டிருக்கிறாங்க. கரூர் நகருடைய பிரதான சாலைகள்ல வழி நெடுகிலும் வரவேற்பு அளிப்பதற்காக தொண்டர்கள் திரண்டிருப்பதால விஜயனுடைய வாகனம் என்பது வெள்ள ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான்.
கரூரை நோக்கி தாவேக தலைவர் விஜயுடைய பரப்புரை வாகனம் போயிட்டுருக்கு. இதற்கு மத்தியில் அவருடைய வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் தாவேக தொண்டர்கள் அணிவகுத்து வர்றாங்க. அவர் எந்த ரோட்டில் போகிறாரோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தோடு வந்து 2 பக்கமும் சாலைகளில் இருந்து விஜயை பார்ப்பதற்காக பாருங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிஃபார்மோடு வந்திருக்கக்கூடிய மாணவிகளையும் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். சிலர் ஆர்வம் மிகுதியில் அப்படியே ரோட்டில் இது வந்து நேஷ்னல் ஹைவே, இந்த ரோடு 4 வழிச்சாலை, அப்படியே அந்த ரோட்டை பிளாக் பண்ணி தாவேக தலைவருடைய வாகனத்தை நிறுத்தி பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் NHலே வந்து டிராஃபிக் ஜாம் ஏற்படுறதை பார்க்குறோம். மகளிர், குழந்தைகள், குடும்பத்தினரோடு விஜயை பார்ப்பதற்காக அவர் போகக்கூடிய பாதையில் குவிந்திருக்கிறத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிக்கும் அவர் பிரச்சாரம் செய்ய போகிற இந்த வேலுசாமிபுரத்துக்கு இடையில் 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 20 கிலோமீட்டரை எப்படி விஜயனுடைய வாகனம் வந்து சேரணும் அப்படின்னா 6 இருந்து 7 மணிக்கு தொற்றும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 மணி நேரமாவது ஆகும் அப்படின்னு பார்க்கப்படுது. இன்னொரு புறம் விஜயனுடைய வாகனத்திற்கு பின்னாடியே கார் மற்றும் பைக்கில் தாவேக தொண்டர்கள், நிர்வாகிகள் தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நினைக்கிறேன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.